இன்னைக்கு இந்த வீடியோவில் அருமையான சுவையில் சூப்பரான ஒரு முட்டை குழம்பு தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இதை நம்ம சிம்பிளாக டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். சூடான சாதத்து கூட இந்த முட்டை குழம்பு வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் இட்லி தோசை கூட வச்சு சாப்பிடும்போதும் சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடும்போது கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. இந்த ஆயில் சூடானதுக்கு அப்புறமா இதில் ஒரு பிரியாணி இலை, 3 பட்டை, 3 கிராம்பு, ஒரு கல்பாசி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே நான் 1/4 கப் அளவு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை இதில் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது நம்மளுடைய முட்டை குழம்பு ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லைனாலும், உங்களுக்கு சின்ன வெங்காயம் சேர்க்க விருப்பம் இல்லைனாலும் நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்து செய்யலாம். சின்ன வெங்காயம் சேர்த்ததுக்கு அப்புறமா இதை நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி வதக்கி விட்டதுக்கு அப்புறமா இது கூட இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து வதக்கும்போது வெங்காயம் சீக்கிரமாக நல்லா வதங்கி வந்துடும். உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா மறுபடியும் இதை நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுக்கோங்க. இந்த முட்டை குழம்புல நம்ம முட்டையை நல்லா உடச்சி ஊற்றி செய்கிறதுனால இது சாப்பிடவே உப்பு காரம்லாம் அந்த முட்டையில் இறங்கி சூப்பராக இருக்கும். ரொம்பவே ஜூஸியாக இருக்கும் அந்த முட்டையை எடுத்து சாப்பிடும்போது. இப்போ இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கூடவே ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம இதில் தக்காளி, மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம தக்காளி சேர்த்துக்க போகிறோம். நான் இங்கே 2 சின்ன சைஸ் தக்காளியை இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இதை இதில் சேர்த்துக்கலாம். தக்காளியை இந்த மாதிரி அரைச்சிட்டு சேர்க்கும்போது நம்மளுடைய குழம்பு ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி அரைச்சி சேர்க்க விருப்பம் இல்லைனா நீங்கள் பொடியாக கட் பண்ணிவிட்டு கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா மறுபடியும் வதக்கி விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நாம் சேர்த்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா வதங்கி ஒரு பேஸ்ட் மாதிரி ஆகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் நான் இங்கே 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், கூடவே 1.5 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். உங்ககிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லைனா நீங்கள் தனி மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மிளகாய் தூளோட மல்லித்தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கி நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு இதை வதக்கி விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைனா மசாலா பொருட்கள் கரிஞ்சிடும். அப்புறம் குழம்போட டேஸ்ட்டே மாறிடும். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு குழம்பு எந்த அளவு வேணுமோ நீங்கள் அந்த அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா மறுபடியும் இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. இது இப்போ கொதிச்சு வரட்டும். இந்த குழம்புல அரைச்சி ஊற்றுறதுக்காக நம்ம இப்போ ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். வாங்க இப்போ அது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இருக்கட்டும். இப்போ இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. நான் இங்கே 1/4 கப் அளவு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காயில் மேலே இருக்கிற கருப்பு பகுதியை நீக்கிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே 1/4 டீஸ்பூன் கசகசா, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 7-8 மிளகு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது இதில் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கோங்க. தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு தண்ணி வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. நான் இங்கே தண்ணி எதுவும் சேர்க்கலை. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டும். இது கொஞ்சம் கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம இதில் முட்டையை உடச்சி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம குழம்பு நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம முட்டையை உடச்சி சேர்த்துக்கலாம். நான் இங்கே 3 முட்டையை சேர்த்துக்க போகிறேன். ஒரு முட்டையை இதில் உள்ளே உடச்சி சேர்த்துக்கலாம். முட்டை சேர்த்ததுக்கப்புறமா இதை கரண்டி எதுவும் வச்சு கலந்து விட்டுறாதீங்க. இது அப்படியே இருக்கட்டும். நான் இங்கே பண்ணுற இந்த குழம்போட அளவுக்கு நீங்கள் 5 முட்டை வரைக்கும் சேர்த்துக்கலாம். நான் இங்கே 3 முட்டை தான் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி முட்டையெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இதை கரண்டி எதுவும் வச்சு கலந்து விட்டுறாமல் ஒரு மூடி போட்டு மூடி இப்போ நம்ம வேக வைக்க போகிறோம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இது ஒரு 15 நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும். இந்த மாதிரி மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. இப்போ 15 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இடையில கரண்டி எதுவும் வச்சு கலந்து விட்டுறாதீங்க. இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்ம சேர்த்த முட்டையெல்லாம் எவ்வளோ சூப்பராக வெந்து வந்திருக்குன்னு. இது சாப்பிடவே அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் ஃப்ரெஷ்ஷாக நறுக்கின மல்லியில் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நாம் சேர்த்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வேறு ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றி வச்சுக்கலாம். முட்டை குழம்பை நிறைய மெத்தடில் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரச்சு விலாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னொரு ரெசிபி வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்.